உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அடுத்ததாக பார்க்கும்போது தான் தேசிய கட்சிகளே பட்டியல் கொடுக்காம இப்படி தான் டெல்லியிலேருந்து ரொம்ப இழுத்தடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட போது ஒரு வழியாக இன்னும் 2 நாள் மட்டும் தாங்க சார் மிச்சம் இருக்கு வேட்புமனு தாக்கலுக்கு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு இன்னைக்கு மதியம் பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வந்துவிட்டது. காங்கிரஸுடைய வேட்பாளர் பட்டியலும் வந்துவிட்டது. ஒரு சில இடங்களை தவிர பாஜகவுக்கு 27க்கும் வந்துவிட்டது அப்படின்றத பார்க்கிறோம். சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் நிற்கிறாரு, அவினாசியில எல்முருகன் நிற்கிறாரு, கோவை வடக்குல வானதி சீனிவாசன், மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன், வாசுதேவநல்லூர்ல ஆனந்தன் ஐயாசாமி அப்படின்னு, விலவங்கோடுல இவங்க நம்ம விஜயதரணி அப்படின்னு அடுத்தடுத்து நிற்கிறாங்க அப்படின்னு. நாகர்கோவில்ல MR காந்தி அவர்கள் நிற்கிறார். அங்க முடக்குறிச்சியில CR சரஸ்வதி அவர்களுடைய மருமகள் நிற்கிறாங்க. இது எப்படி பாருங்க சார் வேட்பாளர் பட்டியல்? நாட் அன் இன்ட்ரெஸ்டிங் கேண்டிடேட் சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இன்னமும் கூட நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். வினோஜ் பி செல்வம் இருக்கிறாரு, KT ராகவன் இருக்கிறாரு, அஸ்வத்தாமன் இருக்கிறாரு, SG சூர்யா இருக்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் AP முருகானந்தம் இருக்கிறாரு. இதை மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க பேரெலாம் நான் ஏன் சொல்கிறேன், இன்னும் 2-3 பேரோட நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன் நான். இவங்கெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மற்றவர்கள் வாங்கக்கூடிய வாக்கோட 100 ஓட்டாவது கூட வாங்குவாங்க. ஏன்னா இவரெல்லாம் தன்முனைப்பு கொண்ட ஒரு வளரும் தலைவர்கள். அவங்க கட்சி சீட் கொடுத்துருக்கு, நம்ம நிற்கிறோம், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அப்படின்னு இல்லை, நான் ஜெயிச்சாகணும்னு முனையக்கூடியவங்க. சேகர்பாபு எதிர்த்து அரசியல் பண்ணவங்க, தயாநிதிமாறன் எதிர்த்து அரசியல் பண்ணவங்க, பல இடங்களில் போட்டி போட்டவங்க, போட்டி போட விரும்பினவங்க, ரொம்ப சின்ன வயசுலேருந்து தேர்தல் இருக்கிறவங்க, களப்பணியில் இருக்கிறவங்க, திரு AP முருகானந்தமோ, அஸ்வத்தாமனோ, ராகவனோ, வினோஜ் பியோ, செல்வமோ, SG சூர்யாவோ, நான் சொல்கிற எல்லா பேர்களுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தேர் வெரி யங் ஏஜ் அவங்க களத்தில் நிற்கிறாங்க. அப்போ இவர்களுக்கான ஒரு தொகுதிகள் கிடச்சிருந்துச்சுன்னா இன்னமும் ஒரு வலுவான ஒரு காம்படிஷன் இருக்கும். நீங்கள் ஒரு 5 பேரை சொன்னீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 5 பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வித்தையார். இவ்வளோதான். அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. கட்சியில் கேண்டிடேட்ஸ் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழக வெற்றி கழகத்தில் கேண்டிடேட் போட்டதுக்கு திரு வேலுமணி கேள்வி பண்ணார்ல, 234 போட்டாங்களே பெரிய விஷயம் தான் அப்படின்னார். அவர் அது கிட்டத்தட்ட 100 பேர் கட்சி மாதிரி வந்தவங்க. நோ சர்ப்ரைஸ் அந்த மாதிரி. ஏன்னா புது கட்சியில் எல்லாருமே நிற்பாங்க. அப்படி இல்லாமல் உங்கள் கட்சியில் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. உங்கள் கட்சியில் அவ்வளோ வலுவான கேண்டிடேட் நல்லா அதை தன்மனைப்படி. அப்போ நீங்கள் வினோஜை போட்டிங்க, ராகவனை போட்டிங்க, இல்லை அஸ்வத்தாமனை போட்டிங்க, இந்த மாதிரி இளைஞர்கள் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அவர் AP முருகானந்தத்தை போட்டிங்கன்னா அவங்க ஒரு களப்பணி ஆட்டுவாங்க. பார்லிமெண்ட்டுக்கு போட்டிட்டவங்கல்ல, அப்போ அசம்பிளிக்கு ஏன் நிற்க மாட்டாங்க அவங்க? அப்போ அவங்க அசம்பிளிக்கு போனால் இன்னும் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அதுபோக இவங்கெல்லாம் பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணவங்க. அவங்க சென்னையிலே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு வினோஜ், அங்கே அஸ்வத்தாமன் பண்ணியிருந்தாரு, அண்ட் AP முருகானந்தம் பண்ணியிருந்தாரு. இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்கெல்லாம் நின்னவங்க, அவங்க ரிசல்ட்டை காட்டினவங்க. DMK கடுமையான போட்டி ஏற்படுத்துறாங்க, சில இடங்களில் ADMK முந்தினவங்க. அப்போ இவ்வளவு இருக்கும்போது ஏன் கொடுக்கலங்கிறது ஒரு பெரிய வியப்பாக இருக்குது. அப்போ நம்ம இந்த தொகுதி இவங்களுக்கு தான், அந்த தொகுதி இவங்களுக்கு தாங்க கிடையாது. இப்போ திரும்ப முடக்குறிச்சியில் டாக்டருடைய மருமகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ திருப்பி நெப்போட்டிசம்ங்கிற கம்ப்ளைண்ட் அங்கே வந்துடாதா? அப்போ நான் கொடுப்பேன், இல்லாட்டி எனக்கு என் மகனுக்கு கொடுப்பேன், இல்லாட்டி என் மருமகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அது என்ன கணக்கு அங்கே வந்துடாதா? அப்போ அவங்க டாக்டருக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு, சரஸ்வதி அவர்களுக்கு. அவங்களுடைய பேர் ஒரு முக்கியமான காரணம், அவர்கள் வென்றதில் ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களுடைய குட்வில். அந்த குட்வில்ல தான் நான் இங்கே பெட் பண்ணுறேன். ஸோ இவங்களும் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு ஒரு குட்வில் இருக்குல்ல. இவங்கெல்லாம் ஒரு யங் டர்க்கி மாதிரி ஒரு ஆட்களாக இருக்கிறாங்களே, இறங்கி போராடுறாங்க. அப்போ இன்னொரு 100 ஓட்டை கூட்டியிருக்காதா அப்படிங்கிறது. மற்றபடி அதிமுக கொடுத்துச்சு, இவங்க வாங்கினாங்க, இவங்க கேண்டிடேட் இருக்கு, ஓகே. இது கடந்த முறை பெற்றதை விட டபுள் மடங்கு பெற்றுவாங்கன்னு கேரண்டி இருக்கு எனக்கு. 8 MLA வந்துருவாங்க மினிமம் கேரண்டியா அப்படின்னு எனக்கு தோணுது. அது 15லேருந்து 20 கீழே வந்துச்சுன்னா புவர் பெர்ஃபார்மன்ஸாக பிஜேபின்னு போய் நிற்கும். இதில் ஏன்னா 18 சீட் வாங்கியிருக்கக்கூடிய பாமக 12வது எடுக்கும், 11 சீட் வாங்கியிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6-7வது எடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லா நெருக்கி வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி எல்லாருமே 50% மேலே வந்தால் தான் ஆட்சி. உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் 234ல் 118க்கு மேலே போனால் தான் ஆட்சி. அப்போ 234 தொகுதி பிரித்து கொடுத்தாச்சு. அப்போ எல்லாருமே எபோவ் 50 ஸ்ட்ரைக் ரேட் வந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும். அப்போ வேற 27ல் 14-15 நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ இவங்க எனக்கு கண்ணில் தெரிஞ்சு அப்படியே நம்பர் போட்டே போனீங்க என்ன அப்படின்னா ஒரு 7-8 நீங்கள் சொல்லலாம், இது வந்துருங்க, இது எப்படிங்க வராமல் போயிடும் அப்படின்னு. அப்புறம் கோவை நார்த் வச்சுக்கோங்க, அவினாசி வச்சுக்கோங்க, இதை மாதிரி நீங்கள் போட்டு நாகர்கோவில் வச்சுக்கோங்க, சாத்தூர் வச்சுக்கோங்க. சாத்தூரே சேலஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சின்னமா ஒரு கேண்டிடேட் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அப்போ ஒரு கம்ஃபர்ட்டா திரு எடப்பாடி பழனிசாமி கம்ஃபர்ட்டா ஜெயிப்பார். உங்களுக்கு புரியுங்களா? தொண்டாமுத்தூர்ல திரு வேலுமணி கம்ஃபர்ட்டா. இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாமல் நயினார் நாகேந்திரோட சீட்டே வச்சிருக்காங்க.
அந்த மாதிரி வரும்போது அப்போ நம்ம வந்து என்னென்ன ஒரு 7-8 தேறிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கலாம். 12 தேருமா? அப்போ நீங்கள் வந்து எப்படி 6 அடைஞ்சிக்கலாம்? பாஜக என்ன சொல்லும்? எங்களுக்கு வந்து 100% வெற்றி, 2 மடங்கு வெற்றி. கடந்த தேர்தலில் நாங்கள் வந்து 4 சீட் வச்சுருந்தோம், இந்த முறை நாங்கள் பாருங்கள் 8 சீட் வச்சுருக்கோம் அப்படின்னா சொல்லிக்கலாம். ஆனால் வந்து ஒரு 15-18க்கு மேலே அவங்க எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சா தான் அது ஒரு நல்ல வெற்றியாக பார்க்க முடியும். டபுள் டிஜிட் மட்டும் இல்லைங்க, நீங்கள் டபுள் டிஜிட் தாண்டி நீங்கள் வந்து 27 வாங்கியிருக்கீங்க. இவரையும் சேர்த்து 28 வச்சுக்கோங்க. நம்ம வந்து 33 வச்சுக்கலாம். நீங்கள் 28 நம்ம வந்து ஜான் பாண்டியனுக்கு வந்து பிரிசிலா பாண்டியன் ராஜபாளையத்தில் 5 வந்து தாமரை. ஸோ தாமரைன்னு 33 வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அந்த 5+1 6 விட்டுருங்க. இந்த 27 மட்டுமே வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அப்போ வந்து நீங்கள் 27 எவ்வளோ வருதுங்களா? அப்போ வந்து ஒரு 18-20 வந்தால் தான் அது கௌரவம். 27 நீங்கள் காங்கிரஸ் என்ன சொல்லி சண்டை போட்டுச்சு? டிஎம்கே ஏன் இறங்கி வர வேண்டியிருந்துச்சு? எல்லாருக்கும் கம்மிங்கன்னு சொன்ன இடத்துல முதல்ல காங்கிரஸ் தான் செக் வச்சது. அப்போ எனக்கு எங்க 25 போட்டு 18 உங்களோட ஸ்ட்ரைக் ரேட் எங்களுக்கு அதிகம்ங்கண்ணா. டிஎம்கே வென்றதை விட அதிகமாக நாங்கள் வென்றிருக்கோம். அப்போ எங்களுக்கு அப்போ தான் வந்து அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் வந்து வென்றிருக்காங்க கொடுங்கப்பா சொல்லி வந்து நிற்க வந்துச்சு. அதே தான் வந்து விடுதலை சிறுத்தைகளும் கிடைச்சு. சார் 6க்கு 4 அடிச்சிருக்கோம், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஒருவேளை 27க்கு நீங்கள் 18-20 அடிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் பாமகக்கு பின்னாடி இருக்கணும். நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற சொல்ல கேட்கணும். உங்கள் தலைமையில் ஒரு அணிங்கிறது வந்து ஒரு மாயா மாறி. உங்கள் தலைமையில் ஒரு அணி இருந்துச்சுல 2024 பாஜக தலைமையில் அணி இருந்துச்சுல, அதுக்கு வந்து பாமகலாம் விட்டு கொடுத்து வந்துச்சுல. நீங்கள் 2014 அவர்கள்லாம் அதிகமான தொழில் வாங்கினாங்க, இணையாவோ ஒரு சீட் கூட வாங்கினாங்க, தேமுதிக அதிகமாக வாங்கிச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ திரும்பி அந்த நிலைமைக்கு போவீங்களாங்கிற கேள்வி. அப்போ தொகுதிகளை வாங்கியதில் ஒரு சேலஞ்ச், வேட்பாளர் நிறுத்தியதில் அடுத்த சேலஞ்ச், வெற்றி வாய்ப்பு எப்படின்னு பார்ப்போம். இந்த இதில் வேற உங்களுக்கு லோக்கல் லெவலில் அந்த கேண்டிடேச்சர் ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு சீட்டு மிஸ் பண்ணதுனால இப்படி ஒரு மிஸ் மேட்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆவடி அப்படின்னு கொடுத்தனால ஆவடியில் ஒரு ஆள் தேடணும் அப்படின்னு வந்திருக்கா. ஏன்னா உங்களோட வந்து கேண்டிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட் அப்படின்றப்போ ஒரு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐ வாஸ் நாட் இன்சைட். அது வந்து வானதி அக்கா, தமிழிசை அம்மா, பிறகு 2வது ரவுண்டில் வந்து அண்ணாமலை, பியூஷ் கோயல், நயினார் நாயந்திரன், இது மாதிரி எல்லா பெருமக்களும் இருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க. நான் பேசிக்கலாக என்ன செஞ்சுருப்பேன், என்ன நினச்சிருப்பேன்னா யாருக்கு சீட்டுங்கிறத பொறுத்து எங்கே சீட்டுன்னு வச்சுருப்பேன். அப்போ அக்கம் பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு வினோஜுக்குன்னு ஒரு பேரை சொன்னேன், ஒரு சும்மா புரியிருக்கா. நீங்கள் வந்து திரு ராகவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து மயிலாப்பூர்லேருந்து ஒரு 3-4 தொகுதி நீங்கள் அவரை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது அங்கே தான் வைக்கணும். நீங்கள் வேளச்சேரியில் கொண்டு வர முடியும் அவரை, ஆலந்தூரில் கொண்டு வர முடியும் அவரை, இதில் செங்கல்பட்டில் கொண்டு முடியும், ஒரு 4-5 தொகுதி வச்சு முடியும். அதே தான் வினோஜ் சொல்கிறேன். வினோஜ் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா நீங்கள் வினோஜ் சார் எங்களுக்கு வந்து டீனர் கிடைக்காது சார், பரவாயில்ல மயிலாப்பூர் ட்ரை பண்ணோம், மயிலாப்பூர் கிடைக்காது சார், பரவாயில்ல வேளச்சேரி கொடுங்க, இல்லை சார் வேளச்சேரி கிடைக்காது சார், பரவாயில்ல ஆலந்தூர் கொடுங்க, அவள் இல்லை துறைமுகம் கொடுங்க. இவர் வந்து நிற்பார். உங்களுக்கு வினோஜ் எப்படின்னா நான் இந்த கேமுக்கெலாம் வரலங்கன்னு ஓடுற ஆள் கிடையாது. ராகவன் வந்து ஓடுற ஆள், ஏபி முருகானந்த ஓடுற, நான் அந்த மாதிரி பேர் அவர்களாம் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறவங்க. எஸ்யூசிராட்டை நீங்கள் கொடுத்துட்டு இந்த தொகுதி நிற்கிறீ அப்படின்னா நான் வரமாட்டேங்கன்னு ஓட மாட்டேன். அவர் வந்து செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீங்கள் எங்க கூட தான் நிற்பார் அவர். நான் சொல்லி ஒரு மாவட்டமே நான் சொல்லுவேன். அங்கே வந்து இது முன்ன பின்ன ஒரு சேலஞ்ச் இருக்கலாம். நான் சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களை விட ஒரு பொட்டு கூட தானே இருக்கும். இப்போ நீங்கள் தமிழிசைக்காக ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறது செகண்டரி. தென் சென்னையில் மயிலாப்பூரில் தமிழிசைக்கா போட்டிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? ஒரு பெர்செப்ஷன் பில்டிங்ல முன்னாடி வந்துடுறீங்கல்ல, அதுதானே ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ நீங்கள் வந்து ரீச் பண்ணணும்ல. சீமான் வந்து கட்சியை கொண்டு போய் சேர்க்கிற கஷ்டப்படுறார், விஜய் வந்து கட்சியை கொண்டு போய் சேர்த்துட்டார். ஸோ கட்சியை சேர்த்ததே ஒரு ஒரு வாக்களை கூட பெறதுக்கான ஒரு அட்வான்டேஜாக மாதிரி இல்லை. அப்போ கேண்டிடேட் யாருங்க? தமிழிசை, அப்படியா? கேண்டிடேட் வானதி, அப்படியா? நயினார், அப்படின்னா அந்த பேர்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பருங்க அப்படின்னு ஒரு 100 ஓட்டு கூட கிடைக்கல. சாத்தூரில் நயினார் போட்டிடுறதுக்கும் வேற யார் போட்டிருக்கும் 100 ஓட்டு கூட வருமா வராது நயினார்? அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஹெவி வெயிட்ஸ் இறங்குறது என்ன? இப்போ நீங்கள் வந்து தஞ்சாவூரில் இவர் இருக்கிறார், நம்ம முருகானந்தர் இருக்கார், கருப்பு முருகானந்தர் இருக்கார், அவர் வேற யாரோட 100 ஓட்டு கூட வாங்குவார்ன்ற. ஏன்னா ஒரு தன்முனைப்பு கொண்ட ஒரு தலைவர், அவர் நின்று விளையாடி நம்ம ஒரு 100 ஓட்டு கூட வாங்கணும்னு நினைப்பார். அந்த மாதிரியான மெனக்கள் தான் நான் சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அவர் சென்னையில் நீங்கள் அக்கம் பக்கத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு வேண்டாங்க, நமக்கு வந்து முடியாதுங்க, இந்த அளவுக்கு நான் வந்து மயிலாப்பூர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் டீனர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கூட நீங்கள் சைதாப்பேட்டையில் இல்லைங்க பாஸ் அப்படின்னா அங்கே மாசுவை வந்து எதிர்கொள்ள சிரமம். ஆனால் வாங்க பாஸ் பார்ப்போன்னு பாங்க. உங்களுக்கு புரியல அந்த மாதிரியான இளைஞர்கள் நான் சொன்ன பேரெல்லாம். அப்போ அவங்கள ட்ரை பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவார். அப்போ வந்து அவர் தேர்வில் எங்கே கோட்டை விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இவர்களுக்கு நீங்கள் வேறு 4-5 வச்சு கொடுத்துருக்கலாம். சென்னையில் 1, கோயம்புத்தூரில் 1, அது நீங்கள் எங்கே போய் நீங்கள் கேட்க முடியும்? அது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம் தான். பழனி, தீபா சங்கர், விஜய், திருச்சி அன்னலட்சுமி மற்றும் ரங்கராஜ் பாண்டே பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஏப்ரல் 11 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு. இடம் ஸ்ரீ ஐயப்பன் பூஜா சங்கம் மெயின் ஹால், ராம்நகர், கோயம்புத்தூர். அனுமதி இலவசம், அனைவரும் வருக. இப்படி பல பேரை சொல்லும் போது ஒரு பேர் வந்து நிற்கிறது, அண்ணாமலை போட்டி இல்லை. அண்ணாமலை போட்டி இல்லை அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். பெரிய சேலஞ்சு பிரச்சனை வந்து பிஜேபிக்கு என்ன வரப்போகுதுன்னா, ஏன் போட்டி இல்லைங்கிற கேள்விக்கு
ஒருத்தர் பதில் சொல்ல போகிறதுல 1000 பதில் வரப்போகுது. இந்த 1000 பதிலில் எது உண்மையான பதில்னு யாருக்குமே தெரியாது. இது பதில் சொல்கிற எல்லாருமே பொய் சொல்கிறாங்கன்னு காமன் மேன் நினைப்பான். உங்களுக்கு புரியல? அவங்க வந்து அதெல்லாம் தெரியாதா அப்பா, அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டாங்கன்னு ஒரு குரூப் கிளம்பும், அண்ணாமலை புறக்கணிச்சிட்டாரு கட்சி தலைமைன்னு ஒரு குரூப் கிளம்பும், 2 பேருமே சரியில்லைன்னு ஒரு குரூப் கிளம்பும், இது வந்து இவங்களுக்கான வெற்றி வாய்ப்புன்னு கிளம்பும், அவரே சொன்ன மாதிரி நான் களப்பணியாற்றி ஒரு தொண்டனாக நின்று எல்லோருக்கும் வேலை பார்ப்பேன்னு ஒரு கிளம்பும், மேலெடுத்து முடியும். நீங்கள் மொத்தம் 28 பதில் நானே சொல்லிடுவேன். இன்னும் வந்து 1000 பதில் இருக்குது. அப்போ இதில் எந்த பதில்னா ஒரு குழப்பம் அப்படிங்கிறதா நிற்கும். ஒரு குளம் வந்து கலங்கி நிற்குது, இவ்வளோதான். அந்த கலக்குனது யார், கலங்குனது ஏன், எப்போ தெரியும், அது எல்லாமே வந்து தேவையில்லாத விஷயம் தான். இதில் வந்து இதை ஈஸியாக டீல் பண்ணியிருக்க முடியும். திரு அமித்ஷா போன்றவர்களுக்கு தெரியாத அரசியல் நமக்கு தெரிய போகிறது இல்லை. திரு பியூஷ் கோயல் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், இந்த பக்கம் WTOட பேசிட்டு இந்த பக்கம் வந்து இந்த டீல் நீங்கள் வந்து ADMK கூட பேசக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மல்டி டைமென்ஷனாக இருக்கார். இப்படி ஒரு இந்த மாதிரியான ஒரு மோடியோடைய திறமையில் அது வந்து முக்கியமான திறமை. அதாவது வேறு மல்டி டைமென்ஷனல் ஆட்களை போட்டு வச்சுக்கிறது தான். இதையும் சில பேர் பொலிட்டிக்கல் மாஸ்டராக இருப்பாங்க. இப்போ சுப்பிரமணிய சாமி இருக்கிறார், அவருடைய நாலேஜை வந்து பக்கத்தில் அடிச்சுக்க முடியாது, அதில் வந்து பக்கத்தில். ஆனால் அவர் கிரவுண்ட் லெவல் லீடராகவே இல்லாமல் இருக்கிறார். அவர் எங்கேயுமே நான் நின்று ஜெயிச்சிடுவேன். ஆனால் மோடியோடைய படையில் இருக்கக்கூடியவர்லாம் வந்து நீங்கள் எந்த டாஸ்க்னாலும் கொடுங்க, நிர்மலா சீதாராமன் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து காமர்ஸ் மினிஸ்டர் கொடுங்க நான் பண்ணுறேன், டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுங்க நான் பண்ணுறேன், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுங்க நான் பண்ணுறேன், அப்படி மல்டி டாஸ்கிங்காக இருக்கிறாங்க. அப்படி தான் பியூஷ் கோயலும் பார்க்குறோம் நம்ம. அவங்களுக்குலாம் தெரியாத அரசியல் ஏதோ எனக்கு தெரியும் நம்ம நினைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது வந்து என்ன இம்பாக்ட் கொடுக்கும், நீ எப்படி கிளம்பிட்டாங்க, டில்லி பாஜகவுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தெரியலங்கிற அளவுக்கு கிளம்பிட்டாங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்களே, அது இல்லை. டில்லி பாஜக தெரியாமல் இல்லை, நீங்கள் வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன், அண்ணாமலையை உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும், அவரை கண்டுபிடிச்சது யார்? இதே பாஜக தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் இருந்து கூட வச்சு ஒரு ராஜினாமா பண்ண வச்சு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சேர்ந்த நாளில் துணைத் தலைவர் கொடுத்து ஒரு வருஷம் தலைவர் கொடுத்து எல்லாமே பண்ணாரு. ஆனால் மக்களுக்கு அது மறந்து விடல. நம்ம சொன்னோம்ல 5000 ரூபா கொடுத்தீங்க, அது போன வாரம். 1000 ரூபாய் 5000 ரூபா கொடுத்தலப்பா அப்படின்னா அது போன மாதம் சார், இந்த மாதம் 1000 ரூபாய்ங்க. அப்போ வந்து அண்ணாமலை நாங்கள் தலைவராக்கணும், அது போன மாதம், இப்போ எங்கள் சீட்டு அப்படிம்பாங்க. அப்போ வந்து இது 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 என்னென்ன, நீங்கள் களத்தில் போயின்னா நீங்கள் நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாத்தையுமே. ப்ரெஸ்ஸில் வந்து இந்த ராசாவுடைய ஆடியோ உண்மையானு யாருமே கேட்க மாட்டாங்க, அண்ணாமலைக்கு சீட் ஏன் கிடைக்கலன்னு கேட்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? எல்லாம் நீங்கள் இதுக்கு தான் பதில் சொல்லணும். நீங்கள் எப்போ நீங்கள் டிஃபென்ஸ் மோடில் போகிறீங்களோ அப்பயே பதில் சொல்ல இடத்துக்கு நிற்கிறீங்க. நீங்கள் அஃபென்ஸ் மோடில் போய் திரு அண்ணாமலை பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தபோது ஆக்டிவாக தலைவராக அவர் 2 DMK ஃபைல்ஸ்னு போட்டுட்டு இருந்தார். அப்போ DMK டிஃபென்ஸ் மோடுக்கு போச்சு. இப்போ என்ன, நீங்கள் ராசாவோட ஆடியோ பற்றி யாருமே கேட்க போகல, அவர் ஒரு டெஃபமேஷன் போட்டிருக்காருன்னு வச்சுங்க, ஊடகங்களில் யாருமே அதை பற்றி கேட்க போகிறல வைக்க போகிறல. என்ன உண்மையா பொய்யா, யார் சொன்ன சார், திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு, ஊடகங்களில் வந்திருக்கு, என்ன யாருமே கேட்க போகிறல. அண்ணாமலைக்கு இது பூரா இன்னைக்கு விவாதம் என்னன்னு பாருங்க. காங்கிரஸ் கட்சி பட்டியல் வந்திருக்குதா, மேலூருக்கு கேண்டிடேட் ஏன் போட முடியல யாரும் கேட்க மாட்டாங்க. பட்டியல் வந்துருச்சு, மேலூரில் கேண்டிடேட் அறிவிக்கல, அவர் ஏன் போடல ஏன் சொல்ல மாட்டாங்க. நாங்குநேரி கேண்டிடேட் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருந்துச்சு சொல்ல மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. ரூபி மனோகரன் திரும்ப வந்துட்டாருங்க, அப்படி இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. இவர் வந்து அண்ணன் செல்வப்பந்த எக்மோர் மாறப்போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்களேங்க, இதெல்லாம் எதுவுமே கேள்வியாகவே வராது. கேள்வி அண்ணா சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6-7 பேர் கொடுக்கல, 18 பேர்ல வந்து 11 பேர் தான் வச்சிருக்காங்க, 7 பேருக்கு சீட் கிடைக்கல கிட்டத்தட்ட. இது தவிர நைட்டு ஜோதிமணி அவர்களுடைய ட்வீட் என்ன வருமோன்னு எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அது வேற, உங்களுடைய எதிர்பார்ப்பு சொல்லிட்டீங்களா, அக்கா பார்த்துருவாங்க. ஸோ இதெல்லாம் எங்கேயுமே விவாத பொருளாக மாறாது. அண்ணாமலைக்கு ஏன் சீட் கொடுக்கல? இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பல மீடியாவில் 27 பேர் கொண்ட பட்டியல் வெளியாச்சுன்னு தலைப்பு யாரும் போடல. அண்ணாமலை பெயர் இல்லை, அண்ணாமலை பேர் சேர்க்கப்படவில்லை, அண்ணாமலைக்கு சீட் இல்லை, இதுதான் வந்துச்சு. அப்போ வந்து இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்க வேண்டாங்கிறது பாயிண்ட். அண்ணாமலை அவர்களே போட்டியிட வேண்டாம்னு சொல்லியிருந்திருக்கலாம், அவர் அதிருப்தியில் சொல்லியிருக்கலாம், அவர் வந்து அவங்க தகப்பனாருடைய உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தார், அந்த காரணமாக ஏதோ ஒரு ஜென்யூனாக இருக்கலாம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி ஒரு வெறும் வாயை மென்று கொண்டிருந்தவங்களுக்கு நீங்களே ஒரு அவலை கொடுத்த மாதிரி, ஏன்ப்பா வெறும் வாயை மென்று இருந்தாப்பா அப்படின்னு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி, நானே ஒரு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்திருக்கலாம். அது அண்ணாமலையோ நயினாரோ அகில இந்திய தலைமையோ, அது யார் என்னன்னு நமக்கு அது தெரியல, அவ்வளோ தூரம் ராஜேந்திரம் உள்ள தெரியல. ஆனால் இந்த மெல்றதுக்கான வாய்ப்பை தவிர்த்துருந்தா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது நீங்கள் பேசுறதுக்கான விஷயம் வேறையாக இருக்கணும், டிஎம்கே எதிர்கொள்றது தான் கண்டென்ட்டாக இருக்கணும். அண்ணாமலை சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட், நீங்கள் பதில் சொல்லிட்டு தானே இருப்பீங்க. திரு நயினார் நாயந்தன் சொல்லிட்டாரு மேலெடுத்து முடிவுன்னு, திரு பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு அவர் விரும்பலைங்க, அவர் வேண்டாம்னு சொல்லி சொன்னார், நம்ம வந்து அவர் வந்து களப்பணி ஆற்றன்னு சொல்லி சொன்னார், எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணு சொன்னார், மேலெடுத்து முடிவுங்க. அது கீழே கன்வின்ஸ் ஆகணும்ல, அதுதானே பார்க்கணும். அப்போ வந்து ஒரு வாய்ப்பை இவர்களே கொடுத்து விட்டார்னு நினைக்கிறேன். இதில் அவர் போட்டியிடாதது ஒரு சீட், ஒரு மண்டலம், ஒரு பரவலான ஒரு தாக்கம் அப்படின்னு எவ்வளோ பெரிய தாக்கம் இருக்கும்? போட்டியிட்டு இருந்தால் என்ன தாக்கம் இருந்திருக்கும்? போட்டியிட்டு இருந்தால் ஆல் இஸ் வெல் அப்படின்னு இருந்திருக்கும்.
அவருடைய தொகுதியில் வெல்றது அவருக்கான சேலஞ்சாக தான் இருக்கும். அதனால படுத்துக்கிட்டே ஜெயிப்பாருன்னு சொல்ல, உங்களுக்கு புரியுங்களா? அரவக்குறிச்சிலையும் சேலஞ்சாக இருந்துச்சு, கோயம்புத்தூர்லையும் சேலஞ்சாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ எங்கே சீட் கொடுத்துருந்தோம் அங்கேயும் சேலஞ்சாக. ஏன்னா அவர் காலி பண்ணுற ஒரு 10 பேர் இறங்குவாங்கல்ல, சொந்த கட்சியில், மாற்று கட்சியில், எதிர்கட்சியில் எல்லாமே இருக்கிற கூட்டணி கட்சியில் எங்கனாலும் நடக்கலாம். அது ஒன்றும் குழப்பமே இல்லை. அது வந்து அவருடைய வெற்றியும் ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பல அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, பல முன்னாள் அமைச்சர், அவங்க எல்லாமே அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பை தானே தேடிருப்பாங்க. நீ திரு ஸ்டாலினோ திரு உதயநிதியோட கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், நம்ம ஜெயிச்சிருவோம்ப்பா அப்படின்னு. எல்லா அமைச்சர் பெருமக்களும் அப்படி கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் சொல்ல முடியாது. அவங்களுக்கான சேலஞ்ச் இருக்குல்ல. அதே போல் திரு அண்ணாமலைக்கான சேலஞ்சும் அங்கே இருந்திருக்கும். ஆனால் பெர்செப்ஷனில் எல்லாம் ஆல் இஸ் வெல்பா, பிஜேபி வந்து அமைக்கணும். இப்போ ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ள சண்டைன்னு யாரும் சொல்லல. யாருக்கு யார் அடிமை தானே நெரேட்டிவை கிளப்ப முடியுது. உங்களுக்கு புரியல? முன்னாடி கள்ள கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லாத கூட்டணி, பொல்லாத கூட்டணி, ஆமா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அலையன்ஸ் வந்த பிறகு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கணும்? 2 பேரும் ஒட்டலை, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல சொல்லணும். என்ன சொல்றாங்க? அவர் ஒரு அடிமையாயிட்டார் அப்படின்னு அர்த்தம். பயங்கர ஜெல்லாயிட்டார் தான் நீங்க வச்சுக்கணும். பாசிட்டிவா யோசிங்க. அப்படி அப்போ ஏடிஎம்கே பிஜேபி ஜெல்லாயிடுச்சு. யாருக்கு யார் அடிமைன்னே தெரியலங்க. அவர் காலில் இவர் உள்ள, இவர் காலில் அவரோட ரொம்ப பாசமாயிட்டான்னு சொல்லணும். அவ்வளவு தூரம் ஜெல்லாயிருச்சுல. அதை மாதிரி ஆலிஸ் வெல் நீங்க வந்து அண்ணாமலை சீட் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ ஆலிஸ் வெல். அப்போ அடுத்த விஷயத்துக்கு போயிருப்பாங்க. அப்போ இங்கே இந்த பழைய விஷயம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பொருத்தமாக இல்லைங்கிற விவாதமே வரல. புரியுங்களா? அது மாதிரி அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் உள்ள ஏதோ இப்படிங்கிற ஒரு விஷயமே வராது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? எலெக்ஷனுக்கு பிறகு நம்ம என்ன பார்த்துக்கலாம்ல. எலெக்ஷன்ல நமக்கு வந்து ஒரு பிரைம் கோல் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இவர் போட்டியிடாது கட்சிக்காரங்களுக்குள்ள கட்சிக்காரங்களுக்கு வெளியில கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம பார்க்குறோம். நம்ம வசந்தராஜன் இருக்காரு, பாலாஜி இருந்தார் முன்னாள் மாவட்டத்தில், கோயம்புத்தூர் உத்தம ராமசாமி, இது மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு வார்த்தை கூட தவறாம தலைவர் அண்ணாமலைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுடைய தலைவர் அண்ணாமலை, நாங்கள் எப்படி அண்ணாமலை அவர்கள் மோடியை பார்த்து நான் வந்தேன்னு சொன்னாரோ, நிறைய பேர் தமிழ்நாட்டில் அண்ணாமலை பார்த்து பிஜேபி வந்தேன்னு சொல்றவங்க இருக்காங்க. அது மறுக்கிறது யங்ஸ்டர்ஸை வந்து பெருசாக ஈர்த்தல் முக்கியம். அப்போ வந்து இந்த எல்லா வாய்க்கும் நம்ம வந்து ஒரு மெல்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்காம வந்துருக்கலாம். அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா தாக்கம் கட்டாயமாக இருக்கும். வித்தவுட் த இம்பாக்ட் வில் பி தேர். இம்பாக்ட்ஸ் வில் பி தேர். சேம் டைம் சாணக்கியா வில் பி தேர் வித் நியூஸ் அப்படின்றது தான் யதார்த்தம். தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கும், நாம் அதை முந்தி கொடுத்து கொண்டே இருப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம், இன்னொரு 7 சென்ஸில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.